வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு ராகுல் டிராவிடோட ஒரு கதை ஆரம்பிப்போம். அவர் ஒரு இடத்துல பேசும்போது ஒரு சைனீஸ் பேம்பு ட்ரீ பற்றி சொல்லுவார். இந்த சைனீஸ் பேம்பு ட்ரீ என்னென்னா, அந்த ரொம்ப நாளைக்கு அது க்ரோ ஆகாத மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அது க்ரோவே ஆகாது. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்படியே அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்து பெருசாக வளர்ந்துடும். இந்த பேம்புங்கிறது ஒரு டைப் ஆஃப் கிராஸ் தான். அது கிராஸ்னால் ஒரு பெரிய புல். அதனால அது அடியில் டீப்பாக அது போகும் புல். அப்படின்னா அது ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போட்டப்புறம் தான் அது பெருசாக வளரும். இந்த புல்லுக்கு மரத்துக்கும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இந்த புல் என்னென்னா எதாக இருந்தாலும் வாழ்க்கையில் வளைஞ்சு கொடுத்து போகும். அதனால் பெருசாக காற்று புயல் என்ன அடித்தாலும் இது அப்படியே வளைஞ்சிரும். அதனால் புல் திரும்பி புயல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்தப்பறம் உயிரோடு திரும்பி செட்டில் ஆகிடும். ஆனால் இந்த மரம் பெருசாக இருக்கிறது என்ன ஆகும்னா அடித்து கீழே விழுந்துடும். எங்கள் வீட்டிலே இந்த மயல்லாம் நிறைய ஒரு 3 வருஷத்துக்கு வர புயலில் மரம்லாம் விழுந்துடும். பல வருஷம் வளர்ந்த மரமெல்லாம் கீழே பிச்சுன்னு போய் நான் பார்த்துருக்குறேன். இதுலேருந்து நீங்கள் 2 விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில். இது 2மே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒன்று, உங்களுக்கு டீப் ஃபவுண்டேஷன், டீப் ரூட்ஸ், உங்கள் சப்ஜெக்டில் உங்களுக்கு பெரிய பிடிப்பு, ஸ்கில் லெவல், மென்டல் அஜிலிட்டி இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு நிறைய ப்ராக்டிஸு, நிறைய ஹார்ட்ஷிப்பு, அடி உத நல்லா கற்றுக்கணும். நீங்கள் அந்த கோபிநாத் இன்டர்வியூ அஸ்வின்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க காலில் ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அவங்க அம்மா சர்ஜரி பண்ணுறதுக்காக கடன்லாம் போட்டுருவாங்க. அந்த ஹெச்ஆர் மேனேஜர் சொல்லுவான், நீங்கள் போய் இன்னொரு டாக்டரை பாருங்களேன். அவனை சொல்லுவான், சின்ன குழந்தைக்கு இப்படியெல்லாம் போடக்கூடாதுங்க சர்ஜரி. பிரேஸ் போட்டு 1 இயர் நடக்க வைங்க, சரியாக போய்டும்னா. 1 இயர் கிரிக்கெட் விட்டு பிரேஸ்லாம் போட்டு வாக் பண்ண விட்டுவாங்க. அது வரைக்கும் அதே ஒட்டிக்கும். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது அந்த ஸ்ட்ரகிள். ஈஸியாக ஆப்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் அந்த 2வது டாக்டருங்கிறவன் இந்த வயசில் ஆப்ரேஷன் வேண்டாமே அப்படின்னு சொல்லியிருப்பான். கத்தியை வைக்க வேண்டாமே. ஸோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் உங்களுக்கு இதுதான் ஃபவுண்டேஷன். டீப் ரூட்ஸ் கொடுக்கும். ஒரு வருஷம் நீங்கள் பேட்டை பிடிக்காமல் இருந்து பாலியம் தொடாமல் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆடுறத பார்த்து இவன் பிரேஸ் போட்டு காலை போட்டு நடந்ததும் போது எவ்வளோ வலி அவனுக்கு வலிச்சிருக்கும்னு அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். எனக்கும் தெரியாது. அந்த வலிங்கிறது பயங்கரமான வலி. அந்த வலியை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த வலியை ஐயையோ எல்லாம் முடிஞ்சிடுச்சுப்பா, இனிமேல் நான் ஆட போகிறதில்ல அப்படின்னு நீங்கள் விட்டுடலாம். இல்லை அதை நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீங்கள் அதை பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்க்கையில் நின்று ஜெயிக்கலாம். இந்த ஏர்லி 2000s லேட் 90s இந்தியா கிரிக்கெட் ஆடுறச்ச 2 பெரிய பவுலர்ஸ் இந்தியாவுக்கு கிடச்சாங்க. அதில் ஒன்று ஜவஹர் ஸ்ரீநாத், இன்னொன்று அனில் கும்ப்ளே. இந்த ஜவஹர் ஸ்ரீநாத் தான் முதல்ல ஒரு வாட்டி சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு அமிச்சாங்க. ஆப்ரேட் பண்ணி அவங்க உடம்பெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு வந்தான். அப்போ தான் முதல்ல கிரிக்கெட்டில் பெரிய பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும்லாம் ஒரு டாக்டரை கூட அனுப்புவான். கிரிக்கெட்டில் அடி உதப்பட்டிங்கன்னா வெறும் இந்த அமிர்தாஞ்சனை தடவி விட்டு இல்லாட்டா ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்து விடுவான், வேறு ஒன்றும் இருக்காதும்பாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னலாக ஃபிசியோதெரபிஸ்ட்டை பிடிச்சி வெளியூரில் என்ன ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு ப்ரொஃபஷனல் ஆனது அந்த பீரியட். இது எதுக்குன்னா, ராபின் உத்தப்பா லலன் டாப்புங்கிற ஒரு சேனலில் இப்போ ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தார். அதில் ஃபிட்னஸ் கல்ச்சருங்கிறது இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்ததே ஸ்ரீநாத்னால தான். ஏன்னா ஸ்ரீநாத் ஒரு 3 மாதம் 4 மாதம் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஆப்ரேட் பண்ணி ட்ரீட் பண்ணிட்டு வந்தார். அங்கே போய் பார்க்குறச்ச தான் அந்த ஊரில் எப்படி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் செய்கிறாங்க, இதெல்லாம் கற்றுக்கிட்டு வந்தார். அது ஒரு முதல் போட்ட ரூட்டு. அதுக்கு தான் நான் சும்மா சொல்கிறேன். அந்த ரூட்டை அவர் கும்ப்ளேக்கும் டிராவிடுக்கும் சொல்லி கொடுக்குறாரு. அவங்க 2 பேரும் ஜிம்மு ட்ரைனிங்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் அந்த டீமில் இந்த 2 பசங்க 3 பசங்க தான் ட்ரைனிங்கே பண்ணுவாங்க. மற்றவங்கெல்லாம் தேவையான இருக்கிற ட்ரீட்மெண்ட்டை ஃபிட்னஸ் மட்டும் வச்சுட்டு விட்டுருவாங்க அப்படிம்பாங்க. இவங்க பண்ணி இந்த வெயிட் ட்ரைனிங், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணி இவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆனோன்னா கர்நாடகா டீமே வெரி சக்ஸஸ்ஃபுல் டீம் ஆனோன்னா மற்ற டீமெல்லாம் அதை பார்த்து காப்பி அடி. இப்படி தான் இந்த ஃபவுண்டேஷன் போடுவாங்க, இந்த டீப்பாக ஃபவுண்டேஷன். ஒரு ஸ்ரீநாத்தில் ஆரம்பித்து கடைசியில் எல்லாருமே அந்த இன்றைக்கி ஒரு ஃபிட்னஸ்ஸு, ஒரு எக்ஸசைஸு அப்படிங்கிறதே ஒரு பெரிய லிமிட் ஆகிடுச்சு. இது மாதிரி தான் டீப் ரூட்டுங்கிறது வலியிலேருந்து தான் வரும். இந்த 2003 இந்தியா நம்ம எப்போதும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம கல்கட்டாவில் கம்பேக் பண்ணதை பற்றி பேசுகிறோம். டிராவிடும் லக்ஷ்மணோட பெரிய பார்ட்னர்ஷிப் பற்றி பேசுகிறோம். அந்த பார்ட்னர்ஷிப் போது நடந்த அந்த டீமை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் அந்த பீரியடில் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்த பிளேயர் இருந்திருக்க மாட்டார். அது யாருன்னா கும்ப்ளே.
கும்ப்ளே bowling போட்டு ரைட் ஷோல்டரில் ப்ராப்ளம் ஆகி வெளியூரில் ஆப்ரேட் பண்ணி நினைக்கிறேன் சவுத் ஆஃப்ரிக்கா தான் நாங்கள் ஆப்ரேட் பண்ணிட்டு திரும்பி வர டைம் ஆகிடுது. அதனால் ஒரு 10 மாதத்துக்கு அவர் டீம்லேயே இருக்க மாட்டார். அந்த டீமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கும்ப்ளேயே கிடையாது. அந்த டீம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பின்னாடியே அது சவுத் ஆஃப்ரிக்கா போன டீம்லேயும் கும்ப்ளே கிடையாது. கும்ப்ளே இல்லாமையே நம்ம ஆஸ்திரேலியாவில் ஜெயித்தோம். அதுக்கப்புறம் திரும்பி கும்ப்ளே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக bowling போட்டார். அது வேறு விஷயம். நான் எதுக்கு வரேன்னா, இந்த பெயின் வலி அந்த கும்ப்ளேக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். 1990ஸ்லேருந்து 2003 வரைக்கும் அவன் தான் மெயின் ஸ்டே ஆஃப் தி இந்தியன் bowling டீம். இந்தியாவில் ஸ்பின்னிங் பிச்சில் கும்ப்ளேயை வச்சு சுருட்டி தான் நம்ம ஜெயிச்சுன்னு வந்தோம் மேட்ச். இது இவர் பண்ண பிளான். யார் பண்ண பிளான்? நான் கூப்பிட்றேன்னு சொல்லு என் ஃபோன். ஸோ இது இவர் பண்ண பிளான். யார்? நம்ம அசருதீன் டைம்லேருந்து ஆரம்பித்து பின்னாடி வரைக்கும் அது போன பிளான். ஆனால் அசருதீன் அந்த பீரியடுக்கு அப்புறம் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டூரில் அந்த மேட்ச் இந்தியாவே டிஃபைன் பண்ண மேட்ச்சில் கும்ப்ளேயால் ஆட முடியல. அப்போ எவ்வளோ பெரிய வலி இருக்கும். அந்த வலியிலேருந்து எப்படி அவர் கம்பேக் பண்ணியிருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு. நம்மளாக இருந்தால் வாழ்க்கையே எடுத்துருவோம். நம்ம ஃபுல்லாக இந்தியாவுக்காக வேலை செஞ்சு நம்ம தான் இந்தியன் டீம், நம்ம தான் பாகிஸ்தான் அகேன்ஸ்டாக 10 விக்கெட் எடுத்திருக்கோம். இதெல்லாம் நடக்குது. ஆனால் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மேட்ச்சில் நம்ம இல்லை. அந்த 2003 ஒரு டிஃபைனிங் மேட்ச்சு. அந்த மேட்ச்சில் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியே மாறின மேட்ச்சில் அவன் இல்லை. ஆனால் அந்த வலியும் அவன் தாண்டி அவன் திரும்பி இந்தியாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆடி பல வருஷம் ஆடி இந்தியாவுக்கு கேப்டன் பண்ணி பர்த்தில் ஒரு இம்பார்ட்டண்ட் மேட்சே ஜெயிச்சு கொடுத்துட்டோம். அதுக்கு முன்னாடி மேட்ச்சில் இந்த மங்கி கேட் அப்படின்னு ஒரு பெரிய க்ரைசிஸே வந்தது. நான் எதுக்கு வர சொல்கிறேன்னா, இது மாதிரி எல்லா லைஃப்லேயும் இது மாதிரி க்ரைசிஸ் வரும். நான் கும்ப்ளே சொல்லிட்டேன், ஸ்ரீநாத் சொல்லிட்டேன், இந்த கிரிக்கெட்டே எடுத்து சொன்னேன். ஏன்னா உங்களுக்குலாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் போடுறது, இந்த ரூட்ஸ் போடுறது, இது எல்லாமே வலியிலேருந்து தான் வரும். இந்த வலி ஸ்ட்ரகிள்லேருந்து தான் வரும். உங்களுக்கு பல வருஷங்கள் நீங்கள் மேட்ச் ஆடாட்டாலும் திரும்பி நீங்கள் ஆடணும்னு உங்களை ப்ரூவ் பண்ணணும். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னா இந்த வலியை தாங்கணும். அடிபட்டு வலி வரலைன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியாது. சம்டைம்ஸ் உங்களுக்கு இருட்டு அப்படியே கண்ணை மறைக்கும். இருந்தாலும் அங்கேருந்து வருவீங்க. நீங்கள் யுவராஜ் சிங்கை பாருங்கள். அவர் ஆக்சுவலாக ஸ்கேட்டிங் சாம்பியன் ஆகணும்னு நினச்சவர். ஆனால் ஸ்கேட்டிங் பண்ணோம்னா அவங்க அப்பா கிரிக்கெட் ஆட வச்சார். அவரோட லைஃப்பில் மோஸ்ட் டிஃபைனிங் சீரீஸ் அந்த 2011 வேர்ல்ட் கப். அந்த 2011 வேர்ல்ட் கப் போது ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் கேன்சர் வந்துடுச்சு அவருக்கு. யாருக்கும் சொல்லாமல் வாந்தி எடுத்து அந்த சீரீஸ் ஆடி ஜெயிச்சு வேர்ல்ட் கப் ஜெயிச்ச அப்புறம் தான் அவர் ட்ரீட்மெண்ட் போகிறார். இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாரும் போய் அவர் அமெரிக்காவில் அந்த சமயத்தில் பார்க்குறாங்க. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வலி இல்லைன்னா இன்றைக்கி யுவராஜ் இல்லை. யாராக இருந்தாலும் சரி, முதல்ல ஸ்கேட்டிங்கிறத விட்டுடுறாரு, அப்புறம் கேன்சரை ஃபைட் பண்ணுறாரு, அதுக்கப்புறமும் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக திரும்பி கம்பேக் பண்ணுறாரு. வாழ்க்கைங்கிறது ஸ்ட்ரகிள் இல்லாமல் முடியவே முடியாது. ஸ்ட்ரகிளை பார்த்து பயந்தீங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் லீடே பண்ண முடியாது. இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.